ப்ளவுஸோட பேக் நெக் வந்து நான் எப்படி கட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1½ இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட பின்பக்கம் பாதி வந்து 15½ இருக்குது. 15½ பாதி 7.25 ப்ளஸ் வந்து டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1½ இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு விட்டுட்டு, இப்போ வந்து ப்ளவுஸோட உயரத்தை அளக்கணும். உயரம் வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வந்து 12½ இருக்குது. 12½ ப்ளஸ் வந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இடுப்பில் இருந்து அந்த அக்கிள் ஜாயிண்ட் இருக்குல்ல, தையல் அடிப்பகுதி அது வரைக்கும் 7 இன்ச்சு ப்ளஸ் வந்து மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ப்ளவுஸோட கழுத்து உயரம் கீழே இருந்து இடுப்பில் இருந்து மேலே வந்து 5½ இன்ச்சு இருக்குது. 5½ இன்ச்சு ப்ளஸ் வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஷோல்டரோட அகலம் 5.25 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து அந்த கீழே வந்து 7 இன்ச்சு நம்ம அளந்தோம்ல, அதுக்கு நேராக மேலேருந்து கீழே 5½ வச்சுட்டு, இப்போ அங்கே ஒரு கோடு போட்டு அந்த நேருக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். இதுதான் வந்து ஆம்கோலோட உயரம். இப்போ வந்து 2 அக்குலையும் ஒன்றா வச்சுட்டு ப்ளவுஸை மடித்து இங்கே அக்குலேருந்து கீழே கழுத்து அப்படி லைட்டாக கீழே கிராஸாக வரும். 9.25 எழுதி வச்சுட்டு, இது வந்து நம்ம வந்து கழுத்தை அடித்தோம்னா கழுத்தோட அகலம் இது வந்து 2.25. அதேமாரி மேலேயும் 2.25 வச்சு கீழே நேராக ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ கழுத்தை அடித்தா கீழே 1/4 இன்ச்சு இறங்கும்ல, அதில் டேப்பு வச்சுட்டு அங்கேருந்து இந்த அக்குளில் நேராக கோடு போட்டிருக்கோம்ல, அங்கே வரைக்கும் 9.25 அப்படி நேராக மார்க் பண்ணிக்கணும். 9.25 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கோடையும் நம்ம கீழே இருந்து அளந்தோம்ல 7 இன்ச்சு, அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோலோட உயரம் கிடச்சிருச்சா. இதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸை வந்து 2ஆக மடித்து போட்டு நல்லா கழுத்து வந்து ரொம்ப விரியாமல் அப்படி போட்டுட்டு, இங்கேருந்து இந்த அக்குள்ட்டு அந்த அக்குள்ட்டு அளக்கணும் 19. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 19ல் பாதி 9½ இப்போ வந்து நேராக அந்த அக்குள் கோடு போட்டுருக்கோம்ல, அது மேலே வச்சு 9½ கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த 9½ அந்த 9.25 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கா? 9½ 9.25 கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிடணும், 1¼ அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு வளைவு போட்டுடணும். அந்த கார்னரில் 1¼ அளந்து வச்சுட்டு, இப்போ வந்து வளைவாக மார்க் பண்ணிடணும். வளைவாக வரைஞ்சிட்டு, இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஆண்கோலோட வளைவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ப்ளவுஸ் வந்து நம்ம இது ரெட்டையாக தான் எல்லாம் அளந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி அளக்கும் போது கரெக்டாக வந்து 8 இன்ச்சு 8 16 வரும். பாதி வந்து 8. இப்போ ப்ளவுஸை 2ஆக போட்டிருக்கிறதுனால இப்போ கரெக்டாக அந்த 8 இன்ச்சு வருதான்னு பார்க்கணும். கரெக்டாக வந்துருச்சா. இப்போ வந்து எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிடணும், நம்ம வந்து ப்ளவுஸை கட் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்கள், பார்த்தா புரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து வெட்டிட்டு அப்படி கீழே 1½ இன்ச்சு அங்கே ஒரு சின்ன கட்டிங் போட்டுக்கணும். மேலே ஒரு கட்டிங். தேங்க்யூ.